அழைப்பு வந்திருக்கு போறேன்னு. இந்த பேஷண்ட்டை தூக்கிட்டு வந்திருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டோம், பேஷண்ட் எங்கடா போச்சுன்னு கேட்டோம்னா நம்ம சண்டை போடலாம். இப்படியும் இது பொய்யாவும் இருக்கலாம், மெய்யாவும் இருக்கலாம். ஆனால் வந்து இது ஒரு அரசோட ஒரு கேவலமான யுக்தின்னு வச்சுக்கலாம். அரசு அதிகார பியூரோக்ராட்டிக்கோட ஒரு கேவலமான ஒரு யுக்தி. அது எடப்பாடியும் பயன்படுத்துறாங்க. திட்டமிட்டு திமுக செஞ்ச ஒரு வேலைனே எடுத்துக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் ஆராயணும். சொன்னா நீ என்ன செய்யணும், சரி வாடா நாங்களும் கூட வரோன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். போய் அந்த வீட்டில் உண்மையிலேயே நோயாளி இருக்காங்களா என்னன்னு செக் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு வண்டியை நிப்பாட்டி வண்டியை உடைக்கிறது, வண்டியில் இருக்க பொருள்கள்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறது, டிரைவர் அடிக்கிறதுங்கிறது எந்த வழியில் சரி? ஐயா இன்னொன்று சொல்கிறாரு, டிராஃபிக் அப்படி தாங்க நீங்க பெர்மிஷன் வாங்குறீங்க. எடப்பாடி பண்றதை விடுங்க, திமுக நடத்துறது என்னன்ற கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்தினாங்க சேதாப்பேட்டையில, எல்லா ஊர்லயும் நடத்தினாங்க. சின்ன சின்ன கூட்டம், பெரிய கூட்டம், வண்டி எல்லாம் திருப்பி விட மாட்டோம். அப்படி எப்படி வண்டி அது முழுமையா மூடுறது இவங்கதான். அப்படியெல்லாம் மூட முடியும். ரோட முழுமையா மூடுறது, பல இடங்கள்ல தோண்டி போடுறது, அந்த வேலையை விரைவா முடிக்காம விடுறது, மக்களை அலக்கழிக்கிறது. அதுக்கப்புறம் நீ நடு ரோட்ல வண்டியை நிப்பாட்டிட்டு நீ பேசுற, அப்புறம் வண்டி எப்படி போகும்? காரு போகணும், பஸ் போகணும், எல்லாம் போகணும்ல, எப்படி போகும்? போகும், வேற வழி இல்லாம போகாது. வேற வழி இல்லாத ரோடா இருந்துச்சு. உடனே வந்து காவல்துறை வந்து அப்புறப்படுத்தல அவங்கள. திமுக இப்போ அதிகாரத்தில் இருக்கிறதுனால அதை யோசிக்கிறது இல்லை. இந்த போக்குவரத்தெல்லாம் முடக்கி விட்டு இப்போ வேலைகள் பண்ணுறோம். 4 வருஷமாடா குழி தோண்டுவீங்க, 4 வருஷமாக மூடாமல் இருப்பீங்க. ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு மக்களுக்கு இந்த பகுதியில் போனால் நம்ம கொஞ்சம் நல்ல செம்மையாக போகலாம், அப்படிலாம் கிடையாது. அதனால் இவனுக்கு சொல்கிறது எதையும் நம்பாத. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த கோமகன்கள் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி. பொய்யே பேசுவானுங்க. ஆனால் எல்லாரும் திமுகவை தான் பொய் மாடல் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு நான் டுபாக்கூர், இவர் டுபாக்கூரா, நம்ம டுபாக்கூரா? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். இப்போ அதாவது திருச்சியில துறையூர் அப்படின்ற ஒரு பகுதியில பரப்புரை மேற்கொண்டாரு எடப்பாடி அவர்கள். அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து அதாவது திமுக செஞ்ச சதின்னு நினைச்சு அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டி செக்கிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க பொருட்கள்லாம் கொஞ்சம் சேதப்படுத்தினதாகவும் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இது வந்து எடப்பாடி ஐயான்னு இல்லை, காலங்காலமாக அதிகாரம் வந்து எங்கே மக்கள் கூடுறாங்களோ போராடுறாங்களோ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நாங்கள் ஐபிஎல் காவிரி பிரச்சனையப்போ ஐபிஎல் அந்த முற்றுகை போராட்டம் பண்ணோம் சென்னையில். அப்போ பண்ணுறப்ப கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்போலோ ஆம்புலன்ஸு போயிட்டே இருந்துச்சு. என்னடா, ஏன்னா மவுண்ட் ரோடை ஸ்தம்பிக்குது, கூட்டம் கூடுது. நாம் தமிழரோட சேர்ந்து சின்ன சின்ன கட்சிகளும் எஸ்டிபி அவங்களாம் வந்துட்டு அப்படியே ஓரமாக நின்றாங்க. எல்லாம் ஆள் கூட கூட ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸை நிப்பாட்டிட்டா ஒரே ஒருத்தர் சஃபாரி மாட்டிட்டு இறங்குறாரு. போலீஸ் ஐஎஸ் நினைக்கிறேன், உளவுத்துறை அதிகாரி, உள்ளே யாரும் இல்லை. அப்போ வந்து என்னன்னா அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு அது ஒரு யுக்தி. இது வந்து ஆளும் அதிகாரத்தின் யுக்தி. அப்ப நிஜமாவே திமுக வந்து இந்த ஒரு இல்லை திமுக அடுத்து வரேன். இது வந்து எடப்பாடி, ஜெயலலிதா, கருணாநிதி இவங்க எல்லாம் இந்த போலீஸோட காவல்துறையோட வேலை. கூட்டத்தை கலைக்கிறதுக்கு, இல்லை ஊடுருவுறதுக்கு, சிதைக்கிறதுக்கு இது வந்து உளவுத்துறை பயன்படுத்துது. இது ஒன்று. இன்னொரு பக்கம் நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா, அந்த பைபாஸ் ரோட்டில் இப்போ எடப்பாடி எங்கே போனாலும் சரி, இல்லை யார் எங்கே பரப்புரைக்கு போனாலும் விபத்துக்களும் அதிகமாக இருக்குது. நம்ம அது ஒரு உளவுத்துறையோட சரியாக இருந்தாலும் இப்போ 4 முக்குலேயும் வந்து 4 சிக்னல்லையும் வந்து ஆம்புலன்ஸ் வந்து முட்டுனா கூட இன்றைக்கி ஒரு வியப்பே இல்லை. அந்த அளவுக்கு டிராஃபிக்கு, போக்குவரத்து நெரிசல், விபத்துகளும் அதிகமாக இருக்குது. அது என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த எடப்பாடி ஐயா அந்த ஆம்புலன்ஸ் இதை எல்லாம் அடித்து உடைச்சது என்னன்னா, அழைப்பு வந்திருக்கு போறேன்னு. இந்த பேஷண்ட்டை தூக்கிட்டு வந்திருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டோம், பேஷண்ட் எங்கடா போச்சுன்னு கேட்டோம்னா நம்ம சண்டை போடலாம். இப்படியும் இது பொய்யாவும் இருக்கலாம், மெய்யாவும் இருக்கலாம். ஆனால் வந்து இது ஒரு அரசோட ஒரு கேவலமான யுக்தின்னு வச்சுக்கலாம். அரசு அதிகார பியூரோக்ராட்டிக்கோட ஒரு கேவலமான ஒரு யுக்தி. அது எடப்பாடியும் பயன்படுத்துறாங்க. திட்டமிட்டு திமுக செஞ்ச ஒரு வேலைனே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அது உண்மையா இல்லையா அப்படின்றது ஆராயணும். ஆனால் இது பண்றாங்க, காலங்காலமா பண்றாங்க. அது எடப்பாடின்னு இல்லை, திமுக எல்லாம் ஜெயலலிதா எவன் அதிகாரத்தில் இருந்தாலும் போலீஸோட வேலை இல்லை. அவங்க வந்து அந்த கூட்டத்தை கலைச்சாகணும், சீக்கிரமாக முடிச்சாகணுன்றதுக்காக அதை பண்ணுவாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து ஐயா? ஆமாம், திரு எடப்பாடி அவர்களுடைய கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அது உண்மையிலேயே அந்த பாதைத்துக்கு, அந்த ரோடுகளுக்கெல்லாம் லைசன்ஸு கொடுக்கல.
அதுக்கப்புறம் இவங்க வந்து இல்லை நாங்கள் பிரச்சாரம் நாங்கள் வந்து இந்த மாதிரி பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் பண்ணுறோன்னு சொல்லி எழுதி கொடுத்து தான் பெர்மிஷனே வாங்கியிருக்காங்க. அப்படி பெர்மிஷனை வாங்கிட்டு போக்குவரத்துக்கு போக விடாமல் இவங்க மறைச்சிக்கிட்டா ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னா ஆம்புலன்ஸு நாங்கள் வந்து அதை இவர் சொல்கிறத என்னால் அதை நம்ப இயலலை, நம்பாமலும் இருக்க முடியலை, அது வேறு விஷயம். ஆனால் இது கிராமப்புறங்களில் அப்படியெல்லாம் வந்து போக இயலாது. அங்கே எல்லாம் வந்து நீங்கள் ஆத்தூரா ஆனா துறையூர் வந்து எனக்கு அது பேஸு. அந்த ஊர் எனக்கு நிறைய என் மக்கள் இருக்காங்க. நான் பல முறை அங்கே போயிருக்கேன், கூட்டம் நடத்தியிருக்கேன். அந்த ஊரில் எல்லாம் வந்து மொத்தமே சின்ன ஒரு ஊர் தான் அது. அது இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் பண்ண இயலாது. உண்மையிலே அவங்க அந்த வண்டி போயிருக்காங்க. இவங்க மெயின் ரோட்டில் நான் பேசிகிட்டு இருந்திருப்பார். அப்போ அந்த வண்டி போகையில் இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்து டிரைவரை கேட்டாலே டிரைவர் சொல்லுவான்ல எந்த நம்பர்லேருந்து வந்துச்சு, எந்த அட்ரஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அவன் டிரைவர் சொல்லுவான். சொன்னால் நீ என்ன செய்யணும், சரி வாடா நாங்களும் கூட வர்றோம்னு சொல்லிட்டு போயிருக்கணும். போய் அந்த வீட்டில் உண்மையிலேயே நோயாளி இருக்காங்களா என்னன்னு செக் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு வண்டியை நிப்பாட்டி வண்டியை உடைக்கிறது, வண்டியில் இருக்க பொருள்கள்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறது, டிரைவர் அடிக்கிறதுங்கிறது எந்த வழியில் சரி. ஐயா இன்னொன்று சொல்கிறாரு, டிராஃபிக்கு எல்லாம் இருக்கும் ஊர் கிராமம்னு. இப்போ நம்ம ஊடகத்தில் பார்த்த வரைக்கும் இப்போ சீமானண்ண பொதுக்கூட்டங்கள், கட்சி கூட்டம், தேர்தல் பரப்புரை, அதுபோல் இப்போ எடப்பாடி ஐயா பண்ணுறது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போதும். ஸ்டாலின் ஐயா நிகழ்ச்சியில் எங்கேயாவது டிராஃபிக்கை ரிலீஸ் பண்ணி அவர் பேசிகிட்டு இருக்கிறப்போ அவங்க கட்சியோ இல்லை அரசு கூட்டங்கள்லையோ வந்து எத்தனை ஆம்புலன்ஸ்? இதற்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, நாங்க மக்களுக்கு வந்து இடையூறு இல்லாம ஒரு ஓரமா ஒரு பகுதியில பண்றோம், அதனாலதான் அப்படி தாங்க நீங்க பெர்மிஷன் வாங்குறீங்க. இல்ல இவங்க எடப்பாடி பண்றதை விடுங்க, கூட்டம் எல்லாம் வரும். அப்படித்தான் திமுக நடத்துறது என்னன்ற நான் கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்தினாங்க சேதாப்பேட்டையில, எல்லா ஊர்லயும் நடத்தினாங்க. சின்ன சின்ன கூட்டம், பெரிய கூட்டம், வண்டி எல்லாம் திருப்பி விட மாட்டோம். அப்படி எப்படி வண்டி அது முழுமையா மூடுறது இவங்க தான். அப்படியெல்லாம் மூட முடியும். ரோட முழுமையா மூடுறது, பல இடங்கள்ல தோண்டி போடுறது, அந்த வேலையை விரைவா முடிக்காம விடுறது, மக்களை அலக்கழிக்கிறது. இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து இந்த இருக்கிற இந்த மெட்ரோ ட்ரெயின், இந்த மேம்பால பணிகளில் அவர் எங்கேயாவது போறாருன்னா அன்னைக்கு சென்னையே ஸ்தம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது வந்து முதல்ல வந்து எப்படின்னா ஜெயலலிதாவுக்கு அப்புறம் எடப்பாடி இவங்கெல்லாம் இருக்கிறப்ப ஜெயலலிதா கூட கடைசி காலத்தில் ஒரு 2 வண்டி தான் போகும். ஸ்டாலின் கூட இப்போ முதல்ல நல்லா தான் இருந்தார். இப்போ திரும்ப என்ன பண்ணிட்டார், அந்த கருப்பு வண்டி இப்போ ஒரு பல வண்டிகள் வாங்கினதுனால அவரும் பெரிய புலி நினைச்சிட்டார் போல, சூறப்புலின்னு. அதனால அங்கங்கே போக்குவரத்து நெரிசல். முதல்ல 2 வண்டி 3 வண்டியில தான் போனாங்க ஸ்டாலினே. அவர் முன்னாடி என்ன பண்ணாருன்னா அப்படி தான் போனார். இப்போ புதுசாக வண்டியில் வாங்கினார் பல கோடி செலவு பண்ணி. அதனால போக்குவரத்து நெரிசல் அதிகம். இவங்க போடுற கூட்டங்கள்லையும் அட்டூழியங்கள், அக்கிரமங்கள், அந்த ஊரில் ஆம்புலன்ஸே போக முடியாது. அது பைபாஸோ சந்தோ ஐயா டிபார்ட்டுங்க, ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டுங்களே, ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டுங்களே. திமுக கூட்டம் நடக்குது, அவங்க வழி விட்டாங்கப்பா ஆம்புலன்ஸுக்கு அப்படின்னு. அவங்க சார்பா இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அது எப்படி ஒரே நாள்ல 20-25 தடவை ஆம்புலன்ஸ் வந்து 20-25 தடவை போச்சுன்னு அவன் சொன்னான். எடப்பாடி அவர் எடுபட்ட அவருக்கு வேற வழி இல்லை, அவர் அப்படித்தான் பேசுவாரு. 25 தடவை 30 தடவை போறதுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க, என்ன டவுனுக்குள்ளேயாது? அதுதான் திமுகவுடைய சதி அப்படின்னு சொல்றாங்க. திமுகவுடைய சதியும் இல்ல, புடலம் காயும் இல்ல. இது இருக்கிறது எங்க, இவர் துறையூரில் ஒரு மெயின் ரோடு, 4-5 தெருக்கள், மிஞ்சி போனால் ஒரு 100-150 தெரு தான் இருக்கும். அது அவ்வளோதான் அந்த துறையூர். அந்த ஊரில் போயிட்டு அப்படி போனாங்க இப்படி போனாங்கிறதெல்லாம் கதடா. நான் என்ன சொல்கிறேன், நீ பெர்மிஷன் வாங்கினது நாங்கள் ரோடோரத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நாங்கள் உபயோகப்படுத்திக்கிறோம் தான் பெர்மிஷனு. அதுக்கப்புறம் நீ நடு ரோட்டில் வண்டியை நிப்பாட்டிட்டு நீ பேசுகிற, அப்புறம் வண்டி எப்படி போகும்? கார் போகணும், பஸ் போகணும், எல்லாம் போகணும்ல, எப்படி போகும்? வேற வழி இல்லாம போகாது. வேற வழி இல்லாத ரோடா இருந்துச்சு. உடனே வந்து காவல்துறை வந்து அப்புறப்படுத்தல அவங்கள. இங்க பாரு, காவல்துறை வந்து இது இவங்க பெர்மிஷன் கேட்குறாங்கன்னா போடுவாங்க. ஒரு 2 போலீஸ் 3 போலீஸ் தான் பந்தோபஸ்து கொடுப்பாங்க. ஏன்னா இது பெரிய கூட்டம் இல்லை. அவர் தெருமனை அதில் பேசிக்கிட்டே போகிறது தானே, மைக்கில் பேசிக்கிட்டே அவர் போயிட்டே இருப்பாருமா. அதுக்காக போக்குவரத்து அவங்க நின்று பேசவே மாட்டாங்க. ஒரு இடத்துல நின்று ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நிற்பாங்க, அவ்வளோதான், போயிட்டே இருப்பாங்க. நானும் அது மாதிரி கூட்டங்கள்லாம் பேசியிருக்கேன். அப்போ வந்து எல்லாம் வண்டிகளும் போகத்தான் வையும், ஆரன் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. பெரிய இதெல்லாம் நல்லா புளியங்குடியில் போய் பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கர டார்ச்சரு. அதையும் பொறுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் பேசி முடித்தோம். அதனால் இது வந்து ஒரு பொது பிரச்சனையாக கூட பார்க்கலாம். இந்த திமுக இப்போ அதிகாரத்தில் இருக்கிறதுனால அது யோசிக்கிறது இல்லை. இந்த போக்குவரத்தெல்லாம் முடக்கி விட்டு இப்போ வேலைகள் பண்ணுறோம். 4 வருஷமாடா குழி தோண்டுவீங்க,
4 வருஷமாக மூடாமல் இருப்பீங்க, ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு மக்களுக்கு இந்த பகுதியில் போனால் நம்ம கொஞ்சம் நல்லா செம்மையாக போகலாம் அப்படிலாம் கிடையாது. அண்ணா நகர் போ, செங்கல்பட்டு போ, திருவெற்றியூர் போ, தேனி போ, எங்கே போனாலும் அந்த பாலை பண்ணி மெட்ரோ பண்ணின்னு போட்டு ரோட்டை மூடி ரொம்ப சிதைக்கிறாங்க. அதனால் ஆம்புலன்ஸ்னாலே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு உயிர் துடிப்போட அதை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறது இந்த திமுக ஆட்சியில் பல உயிர்கள் போதுன்னு. இப்போ அதாவது துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் அறிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பதவிக்கு போறது ரொம்ப நல்ல விஷயம்னு ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு புறம் வந்து அதை ஏத்துக்கவும் மறுக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஜனாதிபதி பொறுப்பே வந்து டம்மி, ரப்பர் ஸ்டாம்பு, அது ஏன் அப்படி சொல்றீங்க? அது ஒன்றுத்துக்கும் ஜனாதிபதி பயன் இல்லை அப்படின்றது நம்ம புரியுது. இதில் வந்து இப்போ பாஜக சங்கி மங்கிகள் ஐயாவோட பழைய சொந்தக்காரங்களாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கிடைக்குது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், தமிழர்னு பேச திமுகக்கே நம்ம உரிமை இல்லைன்றவங்க கள்ளத்தனம் பண்ணுறாங்கன்னு பாஜகவுக்கு என்ன உரிமை இருக்குது? தமிழர் பிரச்சனைகளுக்கு உரிமைகளுக்கு என்ன பிடுங்கி தள்ளிட்டனி? இப்போ கர்நாடகாவில் அந்த கன்னட பிரச்சனை வரப்போ என்ன பேசுனாங்க இந்த பாஜகக்காரங்களாம்? சரி, இப்போ ஒரு இவராது துணை ஜனாதிபதி அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தார், என்ன கிழிச்சிட்டாரு? அப்துல் கலாமோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவரோட அரசியல் அறிவு, அறிவியல் அறிவு, அவரோட ஆராய்ச்சி, ரிசர்ச் இதெல்லாம் விடுங்க. அப்துல் கலாம் இந்திய ஜனாதிபதியாக இருந்து மீனவர் படுகொலையை தடுக்க முடிஞ்சிச்சா? சிங்களம் வந்து இங்கே அடிக்கிறப்ப மீனவர் படுகொலை தடுக்க முடிஞ்சிச்சா? அதை எதிர்த்து ஒரு குரலாவது கொடுக்க முடிஞ்சிச்சா அப்துல் கலாமால்? அதனால் அப்துல் கலாமை வந்து இப்போ சரி, இந்த இதே பாஜக தான் அப்துல் கலாமையும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தாங்க. நாங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக அங்கே இல்லைன்னு காட்டுறதுக்கு மாதிரி. அப்துல் கலாம் பண்ண 2 காரியம் நல்லது பண்ணார். அதில் என்னன்னா, வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு விருந்தாளியாக வராங்கல்ல, அதிபர்கள், முதல்வர்கள், பிரதமர்கள்னு வராங்கல்ல, அவங்க வரப்பெல்லாம் இந்தியாவில் வழக்கமாக என்ன ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்களாம், பகவத்கீதையை கொடுப்பாங்களாம். அதை மாற்றி திருக்குறள் கொடுத்த ஒரு பச்சை தமிழ்னு அப்துல் கலாம். ஏதோ அவரால் முடிஞ்சது சின்னதாக. அதனால தான் அவரை 2வது தடவை வர விடல. இந்த சோனியா காந்தி, இந்த இந்தியா கூட்டணி, கேடுகட்ட இந்தியா கூட்டணியும் பாஜக ஒன்று சேர்ந்துட்டானுங்க. அப்துல் கலாம் திரும்ப வரக்கூடாது. ஏன்னா அவர் போகிற அவைகளில், நாடாளுமன்றங்கள் எல்லாத்துலேயுமே வந்து திருக்குறள், பாரதியார் கவிதைகளை தமிழில் சொல்லி தான் ஆரம்பித்தார். அந்த ரத்தம் சும்மா இருக்காதுல்ல, அவர் ஆரம்பித்தார். ஆரம்பிக்கிறப்ப இவன் நாடா நம்ம போட்ட பிச்சையில் வந்துட்டு இவன் எப்போ பார்த்தாலும் தமிழ்ன்றான், பாரதின்றான், திருவள்ளுவர்ன்றான், புத்தகத்தை பகவத்கீதைக்கு பதில் திருக்குறளை கொடுக்குறான் அப்படின்ற அந்த ஒரு வன்மத்தினால தான் இந்த வடநாட்டுக்காரன் அப்துல் கலாம் 2வது முறை வர விடாமல் அவரை ஓரம் கட்டினாங்க. அதனால் அந்த இப்போ ஜனாதிபதின்ற பொறுப்பு ஒரு டம்மி பொறுப்பு. சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ், சங்கி மங்கி, பாஜகக்காரரு, அதெல்லாம் போய் ஒரு பொறுப்பும் ஆகாது. மோடிக்கு ஊழல் கும்பிடு போடுறது. ஆனா இதை எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போய் மனு கொடுக்க போறீங்க, அந்த இடத்துல வந்து இவர் இருக்காரு, அதாவது இப்போ நீங்க துணை ஜனாதிபதி கிட்டே மனு கொடுக்க போறீங்கன்னா ஒரு தமிழர் அப்படின்ற ஒரு கனெக்ஷன் இருக்கும், சோ அதனால நமக்கு பலன் தான் அப்படின்னு உங்க இன சொல்றாங்க. உணர்வெல்லாம் தூக்கி குப்பையில போனுடா. அத்தனை பேர் 1.5 லட்சம் பேர் சாகிறப்ப உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க பாஜக நாடாளுமன்றத்தில்? ஆந்திராவில் 20 பேரை சுட்டுக் கொள்றப்ப ஒரு தமிழர்ன்ற உணர்வு எங்கே போச்சு? பாஜகவில் எவனுமே இல்லையா? அதனால் அவங்க எல்லாம் வந்து சங்கி மங்கிகள் எல்லாம் வந்து தேவையில்லாத, இதெல்லாம் ஒரு டம்மி பொறுப்பு. நீ சிபி ராதாகிருஷ்ணனை போடு, வேறு எந்த கிருஷ்ணனையாவது, கோபாலகிருஷ்ணனையாவது போடு, அது ஒரு மண்ணுக்கும் ஒரு மக்களுக்கும் பயன் கிடையாது. வேஸ்ட், ஃபிட் ஃபார் நத்திங். இதை பற்றி உங்களோட கருத்தையா? இல்லை, எனக்கு வந்து அவர் வந்து தனிப்பட்ட முறையில் சிபிஆர் வந்து எனக்கு வேண்டிய நண்பர், மாப்பிள்ளை சாரு. பட் அதே வேளையில் வந்து அவர் இருக்கிற இடம் பாரதிய ஜனதா கட்சி, அது என்டிஏ கூட்டணி, நம்ம இந்தியா கூட்டணி. அதனால் இது அந்த கூட்டணியில் தான் நம்ம பார்க்க இயலுமே தவிர, அவர் தமிழரா இல்லை தெலுங்கரா அல்லது மலையாளியா கன்னடரா அல்ல இந்திக்காரராங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இப்போ இந்திக்காரர் இருந்தார், இந்தியாவுக்கு அங்கே அவங்களுக்கு என்ன பண்ணார்? இப்போ அவர் என்ன ஆச்சு? ராஜினாமா பண்ணிட்டு போனார், அது என்னாச்சுன்னே தெரியலையே. என்னாச்சுன்னே தெரியலையம்மா, எங்கே இருக்காருமா? அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே. இருக்கலாம்டா, அதை இந்த மோடி அரசு இல்லை, இந்த அமித்ஷா உள்துறை அமைச்சர் என்னமா லோக்சபா நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு போறாருன்னா, உலக சரித்திரத்திலேயே நான் இந்தியாவில் முதல் முறையா. ஆனா பாஜக என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அதுக்காக வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னா இங்க வந்திருக்க வேண்டாம், வீட்டுல இருந்தே லெட்டர் அனுப்பிச்சிருப்பாரு, புரிஞ்சுக்கோங்க. இல்ல, ஜனாதிபதி பொறுப்புன்னா சித்தால் வேலையா இல்ல மேஸ்திரி வேலையா இல்ல களை எடுக்கிற வேலையா? அங்க மாளிகை, மாளிகை, அது ஒரு வேலையும் கிடையாது. உட்காந்து எழுதலாம், பேசலாம், ஏதாவது அரசு சொல்றதை கேட்டுக்கலாம், கையெழுத்து போடலாம். ஜனாதிபதி கவர்னருக்காவது கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும், இவருக்கு அந்த வேலையும் கூட இருக்காது துணை ஜனாதிபதிக்கு. புரியுது? அப்துல் இப்ப தமிழ்நாட்டிலிருந்து போன சட்டங்கள்லாம் வந்து ஜனாதிபதியோட கையெழுத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றாங்க. நடுவில் அப்துல் கலாம் இருந்தார்ல, ஏன் அவரால் கையெழுத்து போட முடியல?
இவ்வளவு தூரம் சில மாற்றங்கள் சின்ன சின்னது அவரால் செய்ய அப்போ முடியும். ஜெகதீப் தன்கர் அவர்களும் வந்து பாஜகவுடைய அழுத்தத்தினால தான் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காருன்னு சொல்ல அவர் வரீங்களா? என்ன சேட்டை கொடுத்தாருன்னு தெரியல எனக்கு. பாஜகவுக்கு எதிராக ஏதாவது பண்ணாரான்னு தெரியல. இருக்கும். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஐயா இந்த மாதிரி இல்லம்மா, அதுல ஒரு பாஜகவுடைய சில அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை பிரச்சனை இருக்கும். நடந்திருக்குடா. அந்த பிரச்சனையில சில சட்டங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். இந்த இப்போ கொண்டு வந்தாங்களா முந்தா நாள் ஒரு பார்லிமெண்ட் முடியிற ஸ்டேஜில் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சிஎம்ஓ அல்ல அமைச்சர்களோ இதெல்லாம் வந்து பண்ணலான்னு இப்போ பிரதமர் கூட. அதெல்லாம் நடிப்பு. இதெல்லாம் வந்து கைதேர்ந்த நடிகர்கள். பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு எல்லாம் தெருக்கூத்துன்னா இவனுங்க எல்லாம் இதில் நடிக்கிறவனுங்க. நம்பர் 1 இவங்க தான், நம்பர் 2 அவங்க. சரியா? ஆகையினால இவனுங்க இப்போ சொல்றது எதையும் நம்பாத. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த கோமகன்கள் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி. பொய்யே பேசுவானுங்க. ஆனா எல்லாரும் திமுகவை தான் பொய் மாடல் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு ஆமா, இருக்காங்க. நம்பர் 1 டுபாக்கூர் இவங்க தான். நான் டுபாக்கூர், இவரு டுபாக்கூரா, நம்ம டுபாக்கூரா? நான் போய் அந்த மரத்தெல்லாம் போய் பார்க்குறேன். நான் அந்த மரம் அவர் பாவம், அவர் பூரா இந்த மரம் செம்மரம் நல்லா வளர்த்துருக்காரு. புல்லானாக்கா ரோட்லேருந்து ஒரு இடையில ஒரு வயல் இருக்குது, அதை தாண்டி தான் போக வேண்டியிருக்கு. போனேன் நான். இந்த பக்கம் பூரா முல்லா முளைச்சி கிடக்கு. இது யார் இடம்னு கேட்டால் எஸ்பிபி உடைய ஒய்ஃப் பேரில் இருக்குன்னாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியத்துடைய ஒய்ஃப் பேரில். சரின்னா அப்புறம் இதை பார்த்தேன். இதுதான் இவரோட இது. நம்ம அந்த இடத்தையும் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருக்குது அந்த இடத்த. கொஞ்சம் நல்லா அந்த அட்மாஸ்பியரே குழு குழு குழுன்னு இருக்குது. அதனால தான் மாநாடு அவர் அங்கே போகிறேன்னு இருக்கார் போல இருக்கு. இப்போ பூத் கமிட்டி, அதாவது பாஜகவுடைய பூத் கமிட்டி மாநாடு நடந்துச்சு. அதில் அமித்ஷா என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சோனியா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மகன் வந்து ராகுல் காந்தி தான் பிரதமராக ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட நினைப்பு. அதே மாதிரி தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து முதல்வராக ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒருபோதும் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, முதல்வர் ஆகிறதெல்லாம் வந்து உதயநிதியால் முடியவே முடியாது அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏம்மா, உதயநிதி முதல்வர் ஆகிறாரு ஆகலைன்னு. முதல்வர் ஆகணும்னா எங்களுக்கு 10 நிமிஷத்து வேலை. அவர் தட்டி விட்டுட்டு இவரை போட்டுருவாங்க. 10 நிமிஷத்து வேலை. அவர் கவர்னருக்கு எழுதி இந்த மாதிரி நான் வந்து ராஜினாமா கொடுக்குறேன், இவரை வந்து எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, என் மந்திரி சபையை ராஜினாமா பண்ணுறேன்னு இவர் ஒரு லெட்டரை கொடுத்து, அவர் ஒரு லெட்டர் இந்த மாதிரி நான் எம்எல்ஏக்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பதவி பிரமாணம் எடுத்துக்கணும்னு சொன்னால் இவர் வித்ரா பண்ணி அவரை உடனே கவர்னர் பண்ணி வச்சாகணும். இதெல்லாம் ஒரு மிஞ்சி போனால் ஒரு நாளையில் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கு அமித்ஷாவும் வேண்டியதில்லை, அவங்க அப்பனும் வேண்டியதில்லை. ஸோ ஆனா அமைச்சர் பதவியில தொடர முடியாது இல்லையா? அவர் சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பண்ணா ஏன் அடுத்த எலெக்ஷன் வரும்போது மக்கள் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா அவரை? அது தேர்ந்தெடுப்பாங்க, மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. மக்களுக்கு நாங்கள் தான் வச்சிருக்கோமே, மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சிருக்கோம். மக்களுடைய சேவையை நாங்கள் சிரமேற்கொண்டு செய்கிறோம். எல்லா வீட்டுகளுக்கும் போகிறோம், மக்களை பார்க்குறோம், மக்களோட பேசுகிறோம். மக்களுக்கு தேவை என்னவோ அதை அறிந்து புரிந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். திரைப்படத்தில் கூட கேட்பான், ராதிகா வந்து ஒரு ஆட்சியாக வந்து வட்டி கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம், அந்த ஆட்சியாக கார்த்தி வந்து கவுன்சிலராக்கி மேயராக்கி காட்டுவான். ஸோ அது மாதிரி அவன் என்ன பண்ணுவான், சின்ன குழந்தை விளையாடுற குழந்தைகளுக்கு ஒரு பேட் வாங்கி கொடுத்தா அதை பண்ணி இதை பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணான். அது மாதிரி நாங்கள் அப்படியெல்லாம் உண்மையை சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வாங்க. அதுதான் விஜய் பண்ணுற வேலை. விஜய் பண்ணுற வேலை அந்த அந்த குட்டி குருமானுகளை கூட்டிகிட்டு வந்து மாநாடு நடத்துறது, குரங்கு கூட்டத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு. எங்கள்கிட்ட இருக்க பூரா குரங்கு கூட்டம், குள்ளநரி கூட்டம். நாங்கள் எல்லாம் மனித கூட்டம். எங்களுக்கு வந்து வெற்றி என்பது 26 கண்டிப்பாக உண்டு. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். 31 ஆட்சிக்கு வருவோம். 31 எங்களுடைய உதயநிதி அவர்கள் தான் தமிழகத்துடைய முதலமைச்சர். ஐயோ பாவம். இன்னொன்று என்னன்னா, இப்போ அமித்ஷா பேசுனதுலேயும் திமுக பேசுனதுலேயும் ரெண்டுத்துலேயும் ஒரு உண்மை இருக்குது. தமிழ்நாட்டை வந்து இந்த 50 வருடத்தில் இந்த திராவிடர்கள்ன்ற பேரில் இவங்க பண்ண சூழ்ச்சி, இந்த அல்லாவையும் அல்லேலுயாவையும் கூட வச்சுக்கிட்டு அந்த ஒரு 15% வாக்கை வந்து வச்சுக்கிட்டு வர ஆட்டத்தில் அந்த திமுறில் தான் வந்து இவங்க திரும்ப வருவேன்றாங்க. அது ஒன்று. அமித்ஷா வந்து அவர் எப்படி வந்து இந்தியாவை நாங்கள் தான் ஆளுவோம், மோடியை விட்டா உங்கள் ராகுல் காந்தியாலலாம் வர முடியாதுன்றார்ல. அவங்க வந்து 120 வருஷமா ஆர்எஸ்எஸ் வந்து வளர்ந்து எடுத்து அவங்க எல்லா துறைகளையும் இன்றைக்கி ஊடுருவிட்டாங்க. இவரும் பழைய ஆர்எஸ்எஸ்காரர் தானே.
அப்போ இந்த மாதிரி பழைய ஆட்கள் எல்லாம் எல்லா அரசு பியூரோக்ராட்டிக் எல்லா இயந்திரங்கள்லையும் அவங்க ஆளுங்களை நிரப்பி இருக்கிறதுனால அவங்க வந்து நம்பிக்கையாக தைரியமாக அடுத்து நாங்கள் தான் வருவோன்றதை சொல்கிறாங்க. அது வந்து அவங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆக்கிரமிப்பு பண்ணி இந்து குந்துன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக முடித்தவங்க இவங்க தமிழ்நாட்டில் நம்ம தமிழர்களை ஏமாற்றி கைக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த சேட்டையை கொடுக்குறாங்க. இதை வந்து பொதுவாக புரிஞ்சுக்கணும். அது எப்படா அங்கே மோடியை விட்டால் எவனும் வர முடியாது, ஆர்எஸ்எஸ் விட்டால் எவனும் வர முடியாது, இங்கே கருணாநிதி குடும்பத்தை விட்டால் எவனும் வர முடியாதுன்னு இருந்த ஒரு சூழ்நிலை இருக்குன்றதை மக்கள் புரியணும். இன்னும் கொஞ்சம் வறுமை வாட்டினா தான் அது உணர்வு வரும். வறுமையா? நாங்க இருக்க தொட்டிக்கும் வறுமையே வராது. வறுமை இல்லையா? ஐயோ, தமிழகத்துல வறுமை ஏங்க, என்னன்னு 23,000 25,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்த தூய்மை பணியாளர்ல 16,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலையை விட்டு போன ரோட்டுக்கு அனுப்புனது வறுமை இல்லையா? அதெல்லாம் வறுமையும் இல்ல, கருமையும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உதயநிதி மாதிரி காலேஜ் டிராப் அவுட்டு பள்ளிக்கூடம் போகாதவங்களாம் துணை முதலமைச்சராகலாம். பாவம் குப்பை அல்றவன் பி அல்றவனுக்கு வந்து சோறு போட வழி இல்லாம சம்பளத்துக்கு சம்பளம் வேணான்னு சொல்றது வறுமை ஒழிப்பா? இல்லை அவங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சாலோ ஏதோ ஒன்று இப்போ செஞ்சு விட்டாலும் ஒரு நியாயம் இருக்குது. அப்பா நாங்கள் மக்களை காப்பாற்றிருக்கிறோம்ப்பா, இவங்களோட குடும்பத்தை வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திருக்கிறோம்ப்பான்னு சொல்லலாம். கண்ணுக்கு எதிராக போய் முதலாளிகளுக்கு புரோக்கர் வேலை பார்த்துவிட்டு ஆந்திரா கம்பெனிக்காரங்களுக்கு வேலையை பார்த்துவிட்டு இவங்க வருமானம் என்னன்னு தெரியாதான் வந்து ரோட்டில் இறங்கி பாருங்கள். நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் பொத்துங்க, ஓவராக குளிக்காதீங்க.